புத்தகம். ஒரு காலத்தில் வீடு கட்டும் போது திண்ணை இல்லாம கட்ட மாட்டாங்க, அப்புறம் வீடு கட்டும் போது பெட்ரூம் இல்லாம கட்ட மாட்டாங்க, அப்புறம் இப்ப வீடு கட்டுறப்ப என்ன செஞ்சாங்க, பூஜை அறை இல்லாம வீடு கட்ட மாட்டாங்க, இப்போ ஹோம் தியேட்டர் இல்லாம வீடு கட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனா ஏதாவது ஒரு வீட்டில் புத்தக அறையோடு வீடு கட்டிருக்கீங்களா சார்? இனிமேல் இந்த நிகழ்வை கேட்கிறவங்க அந்த சின்ன மூலையில் ஒரு பக்கம் ஒதுக்குங்க. இனிமேல் வீடு கட்டும் போது ஒரு ரொம்ப வேணாம், ஒரு 4க்கு 4 அளவாவது புத்தகரை வச்சு 4 புத்தகம் குழந்தை படிக்குதோ இல்லையா சும்மாவாவது திருப்பி பார்க்கட்டும். அதை செஞ்சால் போதும், நேர்மறை எண்ணம் உருவாகும். தாம் படுக்கும் அறைக்கு பக்கத்திலே படிப்பறை வைங்கன்னு சொன்னதான் டாக்டர் அம்பேத்கர். நான் நேரத்தை திருடுகிறேன், நாம் பயணம் செய்யும் போதெல்லாம் அதிகமாக படித்தவர் தான் ஜவஹர்லால் நேரு. பார்த்தீங்களா? சாதாரண காஞ்சிபுரத்தில் வந்த சி.என். அண்ணாதுரை இருந்தவர் கன்னிமாரா நூலகத்தில் ஒவ்வொரு புத்தகங்களா படித்ததனால தான் சி.என். அண்ணாதுரை இருந்தவர் பேரறிஞர் அண்ணாதுரையாக மாறினார். அவருக்கு புற்றுநோய் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ சொல்கிறார் அண்ணா, பார்த்துங்க எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள், படிக்கின்ற ஆர்வத்தை தூண்டுற வார்த்தை பாருங்கள். புற்றுநோய் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணன்னு சொன்னதுக்கு அண்ணா சொன்னது, ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு 2 நாள் ஆப்ரேஷன் தள்ளி வைக்கலாமா, ஏன்னா அதனுடைய முடிவு தெரியணும், சுவாரஸ்யமாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி உயிர் பிழைக்கிற கூட தள்ளி வச்சுட்டு புத்தகத்தை படித்தனால தாங்க அறிஞர் அண்ணாவை இன்ன வரைக்கும் கொண்டாடுறோம். பார்த்தீங்களா? இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சார் இன்னும் கொஞ்ச நேரத்தை தூக்கில் போடணும். அப்போ வார்டனை கூப்பிட்டு அவர் கேட்குறார், இந்த லெனின் பற்றி ஒரு புத்தகம் கேட்டேனே, அது வாசிக்க ஆசைப்பட்டேன், நீங்கள் தரவே இல்லை. யோ இன்னும் 1 மணி நேரத்தை உனக்கு தூக்கிலே போட போகிறேன், நீ லெனினை பற்றி இப்போ படிச்ச என்ன ஆசிய? இல்லை நான் சாகருக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிந்து கொண்டு சாக இல்லையா, அவர் தாங்க பகத்சிங். பார்த்தீங்களா? அப்படி சாகருக்கு முன்னாடி கூட விஷம் கொடுத்து கொள்ளணும் சாக்ரட்டிஸை, அப்போ கூட படிச்சுக்கிட்டே இருந்தார். இப்படி அடுத்த நிமிடம் நம்மிடம் இல்லை என்ற போது கூட படிப்பினுடைய அவசியம், புத்தகத்தினுடைய அவசியம். அது வெறும் காகிதம் அல்ல, அது மனிதனை மாற்றும் ஆயுதம் என்று சொன்னார் ஒரு கல்வி. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு எதை பற்றி நீங்கள் சொல்லித்தாரீங்களோ இல்லையோ, புத்தகத்தினுடைய பெருமையை சொல்லித்தாருங்கள். கடுமையான கிராமம். என்னுடைய நிகழ்ச்சி முதல் டிவியில் வரும்போது அதை பார்ப்பது கூட என்கிட்ட டிவி கிடையாது. அப்படியாப்பட்ட கிராமத்தில் நின்று வானத்தை இப்படியே பார்த்து, விமானம் எங்கள் வீட்டு பக்கத்தில் பெருங்குடி ஏர்போர்ட் இருக்குது, விமானம் போகிறது ஆச்சரியமாக பார்ப்போம். தென்னை மரத்தில் ஏறிலாம் உட்காந்துருப்போம், விமானம் வரும்போது ரெக்கையை பிடிச்சிட்டு போகிறோமா, நான் மரமெல்லாம் ஏறுவேன். அப்படி இருந்து எங்களுக்கு ஒரு 103 நாடுகள் போகிற மாதிரி ஒரு எளிய மாணவனை பரிசு ஆக்கியது இந்த புத்தகம். எந்தவித வசதி இல்லாப்ப எங்களவே இந்த அளவுக்கு உருவாக்கினா அன்னைக்கு உங்கள் பசங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பின்பலத்தில் இருக்கிறது. ஆக குழந்தைகளை உற்சாகப்படுத்தணும், எனர்ஜெட்டிக்காக கொண்டு வரணும். இவ்வளவு புன்னகை நான் பேசினா அதுக்கு முழுக்க முழுக்க எனக்கு பின்னாடி உள்ளது புத்தகம். அதில் தான் புத்தகமும் புன்னகையும் என்று பேர் வச்சது. இன்றைக்கி உள்ள முழு ரகசியம் அதான், வாசிப்பு மீது உள்ள ஆர்வம்.